எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மீண்டும் என்னோட சீரீஸ் ஆஃப் லெக்சர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன் உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறது என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் காலரா வேக்சின், அதாவது காலரா வேக்சின் எப்படி தயாரிக்கிறோங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ இந்த லெக்சரை நான் மூணாக டிவைட் பண்ணியிருக்கேன். மொதல் காலரா வேக்சின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ரெண்டாவது இன்ஃபெக்ஷன் எப்படி எந்த மெக்கானிசமில் காலரா காஸ் பண்ணுதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். மூணாவது அதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ முதல் காலரான்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். காலராங்கிறது ஒரு சீரியஸான வயிற்றுப்போக்கு உண்டாக்குற ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ காலரா காசு ஆச்சுன்னா நமக்கு டயரியா வரும். ஸோ டயரியாங்கிறது ஸோ நமக்கு வெளிக்கு போகிறப்போ அதில் பிளட்டும் சேர்ந்து போகிறது தான் இந்த காலரா இன்ஃபெக்ஷனோட இது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பாடியில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் போகிறனால அவன் வீக் ஆகி சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் கண்டிஷனாக ஒரு பர்சனை லீட் பண்ணும். ஸோ காலரா ஒரு இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது காஸ் பண்ணுற பாக்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே. இது ஸ்பைரலம், ஒரு ஸ்பைரல் எப்படி ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுற மாதிரி சுற்றி சுற்றி இருக்குங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பைரலம் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா பேர் விப்ரியோ காலரே. ஸோ இந்த பாக்டீரியா அந்த வேக்சின் யாருக்கு தர வேண்டி இருக்குன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ், சப்ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் மாதிரி இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வாட்டரில் தண்ணியில் இந்த பாக்டீரியா இருக்கிறனால யாராச்சும் வெளிநாட்டில் இருந்து ஒரு ட்ராவலர் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அந்த டயரியா ஆகாமல் இருக்கிறதுக்கு தன்னை பாதுகாத்துக்க இந்த ட்ராவலர்ஸ் இந்த வேக்சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசீஸ் ஜென்ரலியாக எண்டெமிக்காக இருக்கும். ஸோ எண்டெமிக்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இந்த இருக்கும். இது பரவாது, தொத்து நோய் மாதிரி. தட் மீன்ஸ் எந்த ஏரியாவில் தண்ணி கண்டாமினேட் ஆகிருக்கோ அங்கே இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆக சான்ஸ் இருக்கே தவிர அவங்ககிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு இது பரவாது. ஸோ இது ஜென்ரலாக யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ராவலர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த வேக்சின். ஸோ இந்த வேக்சினோட மெமரி செல்ஸ் இருக்குல்ல, ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு. இப்போ நம்ம இந்த வேக்சின் வச்சுக்கிட்டோம்னா 6 மாதத்துக்கு தான் காலராலேருந்து நம்மளை என்ன பண்ணோம், ப்ரொடெக்ட் பண்ணோம். அதாவது இதனால் உண்டாகிற மெமரி செல்ஸ் வெறும் ஷார்ட் டியூரேஷனால தான் இருந்தது. ஸோ ரெண்டாவது பார்ட் எப்படி இது இன்ஃபெக்ஷன் பண்ணுதுங்கிற மெக்கானிசம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விப்ரியோ காலரே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பாக்டீரியா. இது ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இது ப்ளஸ் இதில் என்ன, இது கிராம் நெகட்டிவ் ஒரு பேசில்லைன்னா ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியா. ஸோ இதில் ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஸோ ஃப்ளாஜெல்லா ஒரே ஒரு சைடில் இருக்கும், சிங்கிள் போலார் ஃப்ளாஜெல்லாமாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு மோனோட்ரைக்கஸ் பாக்டீரியான்னு சொல்லலாம். ஸோ விப்ரியோ காலரா ஒரு கிராம் நெகட்டிவ் ராட் ஷேப்டு மோனோட்ரைக்கஸ் பாக்டீரியா. நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ராட் மாதிரி பாக்டீரியா இருக்கும், ஒரு எண்டில் மட்டும் ஃப்ளாஜெல்லா இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா ஒன்ஸ் இது ஒரு டிசீஸ் காசிங் பாக்டீரியானால நம்ம என்ன சொல்கிறோம்னா இது ஒரு பெத்தோஜன். ஸோ இந்த பெத்தோஜன் பாடியில் வர்றப்ப என்ன ஆகும்னா நம்ம ஸ்மால் இன்டெஸ்டினில் இருக்கிற எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும் பாடியில். அப்படியே நம்ம அந்த தண்ணி குடித்தோமோ ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டில் அதுக்கான கண்டாமினேட் ஆன சாப்பிட்டோம்னா இந்த இது கேஸ்ட்ரிக் ஜூஸை தாண்டி இன்கேஸ் ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு அந்த பாக்டீரியா போயிடுச்சுன்னா அந்த ஸ்மால் இன்டெஸ்டின் சர்ஃபேஸில் செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் எபித்தீலியல் செல்ஸ் சொன்னோம். ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டினோட இந்த எபித்தீலியமில் என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியா போய் உட்காந்து அங்கே காலனி ஃபார்ம் ஆகும். அப்படியே குரூப்பாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது காலனி ஃபார்ம் ஆன அப்புறம் என்ன ஆகும்னா இந்த மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும், அதை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிடும். ஸோ அப்படி பெனிட்ரேட் பண்ணி போன அப்புறம் என்ன ஆகுதுன்னா இது ஒரு பெர்டிகுலர் கெமிக்கல் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் காலரா டாக்சின்னு சொல்லலாம், அதாவது சிடி, காலரா டாக்சின். ஸோ இந்த விப்ரியோ காலரே காலனைஸ் ஆகி காலரா டாக்சின் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காலரா டாக்சின் தான் ஜென்ரலாக நமக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த காலரா டாக்சினில் 2 யூனிட் இருக்குது, ஆல்ஃபா யூனிட், பீட்டா யூனிட். ஸோ இந்த பீட்டா யூனிட் என்ன ஆகும்னா காலரா டாக்சின்
GM glycoside receptorன்ட்டு ஒன்று வந்து எபித்தீலியல் செல்ஸில் இருக்குது. GM1 ganglioside receptor. ஸோ இந்த GM1 ganglioside receptor எபித்தீலியல் செல்ஸில் இருக்கிறப்ப இது போய் பைண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த ஆல்ஃபா யூனிட் இருக்குல்ல, அது டிரான்ஸ்போர்ட் ஆகி சைட்டோபிளாசமில் போயிடும். ஸோ ஆல்ஃபா யூனிட்டே ஏன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதில் போய் வந்து A1 கன்வெர்ட் ஆகி இது வந்து இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ இது ஸ்டெப் வைஸ் மெக்கானிசம் எப்படி இதை வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிசெப்டார் இருக்குல்ல, அந்த இதில் இருந்து GM1 இருந்து உள்ளே வர்றப்ப A1 சப்யூனிட் என்ன பண்ணுதுன்னா ADP ரிபோசைலேட்டிங் ஆக்டிவிட்டி ஸ்டிமுலேட் ஆகுது. இதில் வந்து இந்த ADP ரிபோசைலேட்டிங் ஆக்டிவிட்டி இருக்குது இந்த A1ல. இது என்ன ஆகுதுன்னா அந்த சைட்டோபிளாசமில் ஒரு G புரோட்டீன் இருக்குது. ஸோ GSKன்னு சொல்லலாம். ஸோ இந்த G புரோட்டீன் GSKவோட என்ன ஆகுதுன்னா இது போய் பைண்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த GSK இன்ஆக்டிவேட்டாக இருந்தது என்ன ஆகுதுன்னா ADP ரிபோசைலேட்டட் GSKவாக மாறுது. ஸோ இது ஆக்டிவேட் ஆனதுனால என்ன பண்ணுதுன்னா அடினைல் சைக்ளேஸ் என்ஜைமை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அடினைல் சைக்ளேஸ் என்ஜைம் ஸ்டிமுலேட் பண்ணிச்சுன்னா AMP வந்து சைக்ளிக் AMPயாக வந்து இது கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சைக்ளிக் AMP அதிகமாக ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இது வந்து தடுக்குது. எது சோடியம் குளோரைடு வந்து செல்லுக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறதையும், சோடியம் குளோரைடு அப்சர்வ் ஆச்சுன்னா செல்லுக்குள்ளே தண்ணியும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆஸ்மாட்டிசிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து சோடியம் குளோரைடு உள்ளே வர்றதையும் தடுக்குது. அதே மாதிரி வந்து குளோரைடும் பைகார்பனேட் செக்ரீஷன் செல்லேருந்து வெளியே போகுது. ஸோ இந்த அயான்ஸ் வந்து செல்லேருந்து வெளியே போகிறப்ப அதோட தண்ணியும் என்னாகும் சேர்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா பாடியிலேருந்து இந்த தண்ணி வெளியே போகிறது தான் இந்த காலரா சிம்டம்ஸ் காமிக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. அதாவது டயரியா காஸ் பண்ணுது. ஸோ இந்த இன்ஹிபிஷனும் இதுவும் வந்து ஒரு பம்பாக ஃபார்ம் ஆகி வந்து தண்ணியையும் எலக்ட்ரோலைட்ஸையும் பிளட்டில் இருந்து டிஷ்யூஸில் இருந்து வெளியேற்ற ஃபாஸ்ட்டாக ஆகுது. ஸோ இந்த மெக்கானிசம் தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு லீட் பண்ணுது இந்த டயரியல் சிம்டம்ஸை. ஸோ நான் இதை உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதாச்சும் நம்ம ஒரு ஹியூமன் ஹோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டரோ ஒரு ஃபுட்டோ கண்டாமினேட்டட் வித் விப்ரியோ காலரா பாக்டீரியா இருக்கிறத சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா அது எங்கே காலனைஸ் ஆகும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் காலனைஸ் ஆகும். ஸோ அது என்ன பண்ணும்னா ஓவர் கம் பண்ணும் இந்த அசிடிக் என்விரான்மெண்ட். ஸோ அப்படி ஓவர் கம் பண்ணி என்ன ஆகுதுன்னா நேராக போய் ஸ்மால் இன்டெஸ்டினோட எபித்தீலியல் செல்ஸில் போய் இது வந்து காலனைஸ் ஆகுது. ஸோ அப்படி ஆறப்ப என்ன பண்ணுதுன்னா அது ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது காலரா டாக்ஸின். ஸோ இந்த காலரா டாக்ஸின் என்ன பண்ணுதுன்னா நேராக போய் அந்த GM1 கேங்க்லியோசிடேஸ் ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகுது. ஸோ இதில் 2 யூனிட் இருக்குது, ABன்ட்டு 2 யூனிட் இருக்குது GM1 ரிசெப்டார். ஸோ அதில் இருந்து A வந்து சைட்டோசாலில் வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அது வந்து என்ன ஆகுது A1 மாறிடுது. ஸோ இந்த ரிலீஸ் ஆன A1 என்ன பண்ணுதுன்னா இன்ஆக்டிவேட்டாக இருக்கிற இந்த ரிசெப்டார் GSKவை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இது A1ல வந்து என்ன இருக்குது, ஒரு ADPR தட் இஸ் ADP ரிபோசைலேட்டிங் ஆக்டிவிட்டி இருக்குது இந்த A1ல. ADP ரிபோசைலேட்டிங் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுதுன்னா GSKவை போய் ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ GSKவோட இது என்னது ADPR சேர்ந்துருது. ஸோ அதனால் வந்து இந்த GSK இன்ஆக்டிவேட்டாக இருந்தது வந்து ஆக்டிவேட் ஆகுது இன் ஃபார்ம் ஆஃப் GTP இருக்கிறப்ப. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்டிவேட் ஆனது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அடினைல் சைக்ளேஸை. ஸோ அடினைல் சைக்ளேஸ் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா AMP வந்து சைக்ளைஸ் ஆகி சைக்ளிக் AMPயாக மாறிடுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிற இந்த சைக்ளிக் AMP என்ன பண்ணுது, பம்ப்ஸ் கிரியேட் பண்ணுது. அதாவது சோடியம் குளோரைடு உள்ளே வராமல் தடுக்குது. அதே மாதிரி வந்து குளோரைடும் பைகார்பனேட் வெளியேற்றவும் செய்யுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பம்பில் வந்து தண்ணி வந்து செல்லுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போகுது. ஸோ அது ஃபைனலியாக என்ன காஸ் பண்ணுது, டயரியா. ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஏன்னா இந்த மெக்கானிசம் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு வேக்சின் தயாரிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃப் காலரா வேக்சின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இது வேக்சினுக்கு ஆன்டிஜனாக என்ன யூஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சப்போ வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, இதோட ஆன்டிஜன் வந்து இந்த காலரா டாக்ஸினை தான் ஆன்டிஜனாக வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுதான் எல்லா மெக்கானிசமுக்கும் உண்டான காரணம். ஸோ இந்த டாக்ஸினை வந்து ஸ்டாப் பண்ணணும், அதே மாதிரி இந்த பாக்டீரியாவையும் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த காலரா டாக்ஸினை பார்த்தாங்க. ஸோ காலரா டாக்ஸினில் வந்து நான் சொன்ன மாதிரி 2 சப்யூனிட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. ஸோ இந்த பீட்டா சப்யூனிட் வந்து நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி 5 ஐடென்டிக்கல் சப்யூனிட்டாக இருக்கும், 5 சப்யூனிட்டாக இருக்கும். ஸோ அது சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி, மோதிரம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும், நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த சப்யூனிட்டில் என்ன ஆயிருக்கும்னா, இந்த ஆல்ஃபா சப்யூனிட் வந்து உள்ளே உட்காரும் நடுவில். ஸோ அது வந்து ஒரு கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்லாம் இருக்காது, ஒரு நான் கோவலண்ட் இன்ட்ராக்ஷன் மாதிரி இந்த ஆல்ஃபா சப்யூனிட் உட்கார்ந்துருக்கும். ஸோ இதுதான் ஒரு கேண்டிடேட் ஆன்டிஜனாக வந்து நம்ம வந்து காலரா வேக்சின் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த ஓவரால் ஆக்டிவிட்டியில் வந்து எது டாக்ஸிசிட்டியும் எது இம்யூனோஜெனிக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாக்ஸினில் இருக்கிற டாக்ஸிக் ஆக்டிவிட்டிக்கு காரணம் வந்து ஆல்ஃபா சப்யூனிட்டும். பட் இந்த பீட்டா சப்யூனிட் வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து GM1 ரிசப்டாரில் பைண்ட் ஆகி இன்டெஸ்டினல் எபித்தீலியல் செல்ஸை வந்து இம்யூனோஜெனிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பீட்டா சப்யூனிட் ப்ரிசைஸாக இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு RDNA வேக்சினாகவும் தயாரிக்கிறாங்க. அதாவது 2 ஃபார்மில் வந்து காலரா வேக்சின் தராங்க, ஒரு இன்ஆக்டிவேட்டட் ஓரல் வேக்சினாகவும் ஒரு இன்ட்ராமஸ்குலர் வேக்சினாகவும் தர்றாங்க. ஸோ நம்ம இன்ஆக்டிவேட்டட் ஓரல் வேக்சின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ கரண்ட்லி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த வேக்சினோட டோஸ் பார்த்தீங்கன்னா 25 to 50 × 10⁹ செல்ஸ் இருக்கும் ஒரு டோஸில். ஸோ இந்த டோஸில் இருக்கிற ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே, இது வந்து 2 ஸ்ட்ரெயினாகவும் இருக்குது. ஒன்று இனாபா அண்ட் ஒகாவா செரோடைப்பாக இருக்கலாம், இல்லைன்னா EL டார் பயோடைப்பாகவும் இருக்கலாம். ஸோ ஏன்னா இந்த 2 இடத்துல இருந்து கிடைச்ச ஸ்ட்ரெயின்ஸை வச்சு தான் இவங்க வந்து வேக்சினை தயாரித்தனால தான் இனாபா ஒகாவா செரோடைப்பும் EL டார் பயோடைப்பும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர சில ஃபார்முலேஷன்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, விப்ரியோ காலரே 139 ஸ்ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் 50 × 10⁹ செல்ஸ் ஒரு டோஸுக்கு தேவைப்படுது. ஸோ வேக்சின் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி தேதியில் வந்து RDNA வேக்சின்ஸ் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இந்த இம்யூனோஜெனிசிட்டியோட பார்ட் இந்த காலரா டாக்ஸினில் பார்த்தீங்கன்னா பீட்டா யூனிட். ஸோ பீட்டா யூனிட்டோட ப்ரோட்டீன் சீக்வன்ஸை வச்சு இன்றைக்கி ஸ்வீடனில் வந்து ஒரு RDNA வேக்சின் வந்து தயாரித்து தர்றாங்க. ஸோ மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வேக்சின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹோல் செல் வேக்சினாக தான் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஓரல் அஸ் வெல் அஸ் இன்ட்ராமஸ்குலர்காண்டி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹோல் செல் எடுத்துக்குவாங்க, தட் இஸ் விப்ரியோ காலரே. ஸோ இது இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க இண்டிவிஜுவலாக. ஸோ இன்ஆக்டிவேட் பண்ண அப்புறம் நல்லா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கல்டிவேட் பண்ணதுலேருந்து எடுத்தப்புறம் நல்லா அந்த மீடியாவை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தென் ட்ரீட் பண்ணுவாங்க. எய்தர் ஃபார்மாலிட்டிகேட் கெமிக்கலாக இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க, அல்லது ஹீட் பண்ணுவாங்க, ஹீட் பண்ணி இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ பண்ண அப்புறமும் திரும்பவும் வாஷ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இன்ஆக்டிவேட்டட் பாக்டீரியல் கல்ச்சரை என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பண்ணி செப்பரேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை திரும்ப நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பஃபரில் ரீசஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பீட்டா யூனிட்டோட இது மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, வேக்சினோட இம்யூனோஜெனிட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்படி தான் ஃபைனல் பல்க் வேக்சினாக தயாரிக்கிறாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட். என்ன பண்ணுறாங்கன்னா, விப்ரியோ காலரை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ கல்டிவேட் பண்ண அப்புறம் வந்து அது இன்ஆக்டிவேட் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் வித் ஃபார்மால்டிஹைட் ஆர் பை ஹீட்டிங். ஸோ அப்படி பண்ண அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பாக்டீரியல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க பை சென்ட்ரிஃபிகேஷன் ஆர் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபைனலி இதை வந்து வாஷ் பண்ணி வந்து பீட்டா யூனிட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைனல் பல்க் வேக்சினாக தர்றாங்க. ஸோ இதோட டோஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி இம்யூனைசேஷன் டோஸ் வந்து 2 டோஸ் தரணும். ஸோ 1 வீக் to 1 மந்த் டிஃபரன்ஸில் வந்து இது வந்து தர்றது நல்லது. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு இன்ட்ராடெர்மல் ரூட்டாகவும் தரலாம். ஜென்ரலாக 5 years ஆஃப் ஏஜ் அண்ட் ஓல்டர், 5 வயசுக்கும் 5 வயசு மேலே இருந்ததுன்னா இன்ட்ரா
டெர்மல் ரூட்டாக தரலாம். இல்லைனா ஹை லெவல் ஆன்டிபாடி சின்ன குழந்தைக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகணும்னா சப்கட்டேனியஸ் ரூட் இல்லைனா இன்ட்ராமஸ்குலர் ரூட்டாகவும் தரலாம். ஸோ டோசேஜ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் 2 டைப் ஆஃப் டோஸ் தரணும். ஒன்று ப்ரைமரி டோஸ், ஒன்று இல்லைனா 2 டோஸ் தரணும். ரெண்டாவது வந்து பூஸ்டர் டோஸ். ஸோ இன்ட்ராடெர்மல் ரூட்டில் 5 வயசுக்கு அண்ட் 5 வயசுக்கு மேலே தான் ப்ரிஃபரபுளாக தருவாங்க. 0.2 ml அது வந்து ப்ரைமரி டோஸாகவும் இருக்கலாம், பூஸ்டர் டோஸாகவும் இருக்கலாம். பட் சப்கட்டினியஸ் ஆர் இன்ட்ராடெர்மல் வந்து 6 மாதம் டு 4 வயசு குழந்தை வரைக்கும் 0.2 ml தரணும். 5 to 10 வயசு வரைக்கும் 0.3 ml தரணும். 10 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா 2 டோஸும் 0.5 ml தரணும். ஸோ இதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா வேக்சினும் ஜென்ரலாக ப்ரிஃபரபிள் ஸ்டோரேஜ் கண்டிஷன் வந்து 2 to 8 டிகிரி செல்சியஸ், அதாவது 35 to 46 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி இது ஃப்ரீஸ் பண்ண விடக்கூடாது. இல்லை ஃப்ரீஜிங் கண்டிஷனில் வச்சோம்னா இது இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுதான் காலரா வேக்சின் பற்றியோட டிஸ்கஷன். ஸோ இந்த என்னோட சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஃபர்தர் வேக்சின், டிபிடி வேக்சின், போலியோ வேக்சின்ஸோட எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இதை கேளுங்க. நன்றி, வணக்கம்.